அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை கவனமாக கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பாக்குறீங்க அப்படின்னா இது சரியான நேரத்துல வந்த ஒரு செய்கைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்லை, எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்லை. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா உண்மை என்னன்னா எந்த தவறும் நடக்கலைங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். துர்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கைய நிச்சயமா பலமா மாத்துங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நடந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கைய மாற்ற போகும் அந்த மறைந்த உண்மைய தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சமநிலையோட வாழ்வாங்க. சண்டை சமாதானமா மாத்திக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு. அழகையும் அன்பையும் விரும்புற மனசு இவங்க கிட்ட அதிகமா இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெய்வ அருளின் அறிகுறியா இருக்குங்க. சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாரு. கெட்டதெல்லாம் செய்யறதுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. பொற்காலம் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதிர்ஷ்டம், நிதி, வணிகம், தொழில், தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பல வழிகளில் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. சனி பகவான் நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, யார் நன்மை செய்யறாங்க, யார் எதிரின்னு எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டுவாங்க. குழப்பமான மனநிலையை தெளிய வச்சுட்டு திட சிந்தனையால குறிக்கோளை அடைய வைப்பாரு. தொழில், நிதி, மரியாதை, வியாபாரம், தன்னம்பிக்கைன்னு அனைத்திலும் ஏற்றம் இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது தெய்வ அருளோட அறிகுறிங்க. உங்களோட பின்னாடி இருந்து ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. துலாம் ராசி அதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரன் உச்சத்துல இருந்தா
அந்த ஆளுடைய வாழ்க்கை ஏகபோகமான வாழ்க்கையா இருக்குங்க. சனி பகவான் நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அமைதியா பாப்பாருங்க. கெட்டது செய்யறவங்கள கெட்டதெல்லாம் செய்ய வைக்க மாட்டாருங்க. அவங்களுக்கு பாடம் புகட்டுவாருங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையா இருக்க போகுதுங்க. இவங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கைய மாற்ற போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்க போகுதுங்க. சுதந்திரத்தை எப்போதும் நீங்க விரும்புவீங்க. நேர்மையான மற்றும் திறந்த மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது. சாகச பயணம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுங்க. நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எப்போதுமே கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட நீங்க தயங்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில சனி பகவான் பலவிதமான நன்மைகளை அள்ளி வழங்க போறாரு. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கக்கூடிய உண்மைங்க. ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இடம் தோல்வி இல்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணும், ஆனால் உண்மையில் அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. பிறந்து பழைய பயணங்கள், பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுங்க, உங்க பாதம் மாறும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது வராம போகாது. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருங்க. முடிவே இல்லைங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நம்பிக்கையோட இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்குங்க. வாழ்க வளமுடனுங்க. உங்களுடைய எண்ணம் போல நல்லதே நடக்கட்டும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. வாழ்க்கையில் முன்னேற எதிர் நீச்சல் போடும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். மனசுல தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால அனுகூலம் உண்டாகுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாம அனுசரித்து போறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க.
குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். தெளிவான முடிவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்யறது நல்லது. பிள்ளைகள் நலனில அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீங்க. மனதில் இருந்த குழப்பமான விஷயங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் வெற்றிக்கு உதவுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனசில் இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க. பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. இடமாற்றம், நிலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போகிறாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வர்றது அவசியங்க.
தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துங்கோங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும்போதும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.